இயேசுவின் சீடர்களாய் நிற்கிற நாங்கள் இந்த 3 காரியத்தின் மீது அடாதி பிரியமாய் நம்பிக்கை வைத்தவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எங்கள் பாவங்களை மன்னித்தார். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மறுவாழ்வை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு நித்திய வாழ்வை வைத்திருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு உறுதியோடு இயேசுவின் சீடராய் இயேசுவின் சாட்சிகளாய் இந்த கல்லுக்குட்டை பகுதியில உங்கள் மத்தியில இந்த நற்செய்தியை சொல்ல வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரே சகோதரியே, காலம் கடைசியாய் இருக்கிறது. இன்றைக்கு பூமி நிலை மாறிக் கொண்டிருக்கிறது. பூமி அது ஒரு உருண்டை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த உருண்டையின் தன்மை எல்லாம் மாறி வேறு பக்கமாய் சுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அது திசை திருப்பப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அநேக பூமியின் பல பகுதியில மாற்றங்கள் சீதோஷ நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆம், நாம் வாழுகிற இந்த காலம் கடைசி காலமாய் இருக்கிறது. இன்றைக்கு நாம் உணர்ந்தோம் என்றால் இன்றைக்கு இயேசுவிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். பெரியமானவர்களே, நாம் வாழ்கிற இந்த காலம் கடைசி காலமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில மறுவாழ்வை பார்ப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்வீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே உலகெங்கும் பல அழிவுகளை நாம் பார்க்கிறோம். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புகிறது, தேசத்துக்கு விரோதமாய் தேசம் எழும்புகிறது, மக்களுக்கு விரோதமாய் மக்கள் எழும்பிக் கொண்டு இருக்கிறார்கள். அநேக இடத்துல கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. புதுவிதமான கொள்ளை நோய்கள் அங்கும் இங்குமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஆம், இதையெல்லாம் பைபிள் வசனம் தெளிவாய் கடைசி காலத்தில் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்க தேவ எச்சரிப்போடு இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து ஒப்புக் கொடுப்பீர்களானால் வரப்போகிற அந்த அழிவுக்கு கர்த்தர் உங்களை காப்பார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு நல்லாதான் இருக்கிறோம். இன்னைக்கு வீடு வாசலோட இருக்கிறோம், நல்லா வேலைக்கு போறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா வெந்ததை சாப்பிடுறோம், எல்லாமே நல்லாதான் இருக்குது. ஆனா ஒரு காலம் வரும், அவர் வருகையின் போது நம்ம எதிர்பார்க்க முடியாத, நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இருப்போம். பிரியமானவர்களே, அவருடைய வருகை சடிதியாய் இருக்கும். வானத்தில் மின்னல் தோன்றி கிழக்கிலிருந்து மேற்கு வரை மின்னல் தோன்றி மறைவுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர் தேவ தூதர்களோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார், மேகங்களின் நடுவிலே வருவார் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. மறுரூபமாக்கப்படுவார்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவார்கள் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு வாழுகிற காலம் உங்களுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் மனம் திரும்புவோம்.